தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் கொழும்பில் உடன்படிக்கை கைச்சாத்து. டெங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் இன்று முதல் ஆரம்பம். தாய்லாந்து பேங்காக்கில் மதுபான கடையில் தீ விபத்து, 27 பேர் பலி, பலர் காயம். FIFA உலக கிண்ண அரையிறுதிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா அணி. லக்ஷ்மி திருமண சேவை உலகளாவிய ரீதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னணி திருமண சேவை. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள், தகுதியான பொருத்தங்கள், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொடர்புகள். உங்களின் அன்புக்குரிய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க ஆசையா? நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடி தருகிறோம். லக்ஷ்மி திருமண சேவை. உங்கள் இல்லற பயணத்தில் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வையுங்கள். சரியான வாழ்க்கை துணையை இன்றே தேர்ந்தெடுங்கள். உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் உள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து பொதுவான விவகாரங்களில் கூட்டாக செயற்படுவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளன. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்தின் குறைகளையும் நிறைகளையும் மக்கள் மத்தியில் வெளிப்படையாகவும் கூட்டாகவும் முன்வைப்பதற்கான மேடை ஒன்றை உருவாக்குவதே இந்த உடன்படிக்கையின் நோக்கம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் அரசாங்கத்திற்கு முறையான அழுத்தங்களை வழங்க இந்த கூட்டு அரசியல் முயற்சி மிகவும் அவசியமானதெனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகள் பங்கேற்றுள்ளன. தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பில் உள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வந்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜூலை 2ஆம் தேதி முதல் சுமார் 2 வாரங்களுக்கு குறித்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பல்கலைக்கழகம் மீண்டும் இன்று திறக்கப்பட்டதாக பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் கலாநிதி சானி இம்பிள்கொட தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடு முழுவதும் இந்த ஆண்டில் 68,071 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதே காலகட்டத்தில் டெங்கு தொடர்பான 47 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். தாய்லாந்து பேங்காக் நகரில் உள்ள மதுபான சாலையில் இடம்பெற்ற தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தாய்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். விளையாட்டு செய்திகள். FIFA உலக கிண்ண தொடரின் காலிறுதி போட்டியில் அர்ஜென்டினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. இந்த போட்டி அமெரிக்காவின் கன்சாஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்றது. போட்டியில் அர்ஜென்டினா சிறப்பான விளையாட்டின் மூலம் வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியின் மூலம் அர்ஜென்டினா அணி அரையிறுதியில் இங்கிலாந்தை எதிர்கொள்ள உள்ளது. இந்த போட்டி எதிர்வரும் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அட்லாண்டா ஸ்டேடியத்தில் இடம்பெற உள்ளது. மேலும் மற்ற அரையிறுதி போட்டியில்
பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி எதிர்வரும் 15ஆம் திகதி புதன்கிழமை டல்லாஸ் ஸ்டேடியத்தில் இடம்பெற உள்ளது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.